வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்குதல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தாக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக சனி இருக்கிறார், அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் நீடித்திருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், புதன், சூரியன், இந்த 3 கிரகம் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்கிறார். எங்க சேர்றார்? சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சேர்றார். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன். இதில் சுக்கிரன் மட்டும் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இப்போ சுக்கிரனும் 8ல் போயிட்டார், சனியும் 8ல், 7ஆம் இடத்துல ராகுவோட கிரகணம் ஆகக்கூடிய அமைப்பு சூரியன் பெறுகிறார். சூரியன் யாரு? உங்களுடைய ராசி அதிபதி. அதே சமயத்தில் புதனும் பெறுகிறார். அப்படிங்கிறப்போ மார்ச் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா முதல் 2 வாரம் மார்ச் 15 வரைக்கும் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்களாம் பொறுமையாக மனக்கலக்கங்கள் இல்லாமல் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் 9ஆம் பார்வை பெறுகிறார். ஸோ குருவின் 9ஆம் பார்வை பெறுவதனால ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ராகுவோட சேரும் பொழுது எப்போ சேர்றார்? மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரியன் 14 டிகிரி 16 டிகிரி, ராகு 14 டிகிரியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டிகிரி சேர்றாங்க மார்ச் 1ஆம் தேதி. ஸோ அப்படி சேரும் பொழுது ராசி அதிபதியே ராகுவோட சேரும் பொழுது அதே சமயத்தில் செவ்வாயும் பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்க வாழ்க்கையில், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய யார்? உங்களுடைய ஸ்பவுஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதே மாதிரி உங்களுடைய பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், எல்லாமே உங்களுடைய வேலையாட்கள் யாரை நீங்கள் டெய்லி மீட் அவங்களோட பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வந்து நீடிக்காது, வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை நிவர்த்தி. இப்படி தான் கர்மா செயல்படுகிறது. இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கும்பத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அதே சமயத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து உங்கள் தனி மனித ஜோதிடத்துக்கு உங்கள் ராசி அதிபதியே கொஞ்சம் பாதிப்புள்ளாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் குருவின் பார்வையினால் பெரிய வாழ்க்கையை பிரட்டி போடுற அளவுக்கு ஒன்றும் நடந்துடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. திருமண விஷயங்கள் கலப்பு திருமணமெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு சம்மந்தப்படுறார், அப்படியாவது சுக்கிரனும் சனியோட சேர்றாரு பார்த்தீங்களா? அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லவ் மேரேஜு, வேறு மதத்தை விரும்புகிறவங்க, கிறிஸ்டின், இந்து முஸ்லீம், அது மாதிரி வேறு மதத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. குருவின் பார்வை அதை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், கன்சென்ட் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த அஷ்டம சனிலையும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? எல்லாமே சந்தோஷமாக நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளானைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் எப்படி நடக்குமோங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்கவலைகளும் கிளாரிட்டி கொஞ்சம் குறைவாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எது மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்கிற ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போகுது, அந்த தசநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசுனதில் எப்படி இருக்கார், புக்திநாதன் இப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உன்னுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த ஃபியூ மந்த்ஸ், அடுத்த சில மாதங்கள் எப்படி இருக்கிறது, அடுத்த சில ஆண்டுகள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து லாங் டேர்மில் இருக்குது, எது மாதிரி விஷயம் ஷார்ட் டேர்ம் இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் போட்டு
துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அது மூலமாக எந்த நேரத்தில் எது செய்யலாம், எது நடக்கும், எந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், எப்போ நடந்துட்டா பரவாயில்ல, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வேலை மாற்றம், எப்போ தொழில் மேன்மை, எப்போ கடன் அடைதல், எப்போ சில எதிர்பார்க்குற பணவரவு வரும், சுப விஷயங்கள் எப்போ நடக்கும், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும், அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்களுக்கு நம்ம கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு உறுதுணையாக உங்களை மேலும் குழப்பாமல், கிளாரிட்டியோட அதிகம் மிகைப்படுத்தாமல், பயமுறுத்தாமல், எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு தென்படுகிறது, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நடக்க காமிக்குது நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம நல்ல தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன இந்த தீமையான சில பலன்கள் சொல்லியிருந்தேன்னா அது ரொம்ப கம்மியாகவும், மிகவும் சுமாரான ஒரு பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன தீமையான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் உங்களோட ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக பார்க்கும் பொழுது தான் முழுமையான அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் பண்ணி அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து கரெக்டாக நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன, நமக்கு தகுதி என்னவோ அதை மேலும் நாம் ரெட்டிப்பாக்கி நம்மளுடைய பலனை, நம்மளோட ரிசல்ட்டை ரெட்டிப்பாக்குற விஷயங்கள் எப்படி, அதுக்கு டைமிங் என்ன, எந்த நேரத்தில் எது செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக விழும் அப்படிங்கிறதை தெரிந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான ஃபீல்டு என்ன, நமக்கு வரக்கூடிய அருமையான துறை எது நமக்கு லாபத்தை கொடுக்கும், எது நமக்கு சரி வராது, வேலையா தொழிலா, எது மாதிரி விஷயங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக அடிப்படையிலான ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஸ்தான பலம் எப்படி இருக்குது, திக்பலம் என்ன இருக்குது, குருவின் பார்வை யார் யாருக்கு கிடைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கோ அந்த கிரகத்தின் சார்ந்த தொழிலோ வேலையோ அதில் போனோம்னா நம்ம உண்மையிலேயே சீக்கிரமாக எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே சமயத்தில் நமக்கு வேணுங்கிற ரெகக்னிஷன், நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னவோ அதை தேவையற்ற விஷயத்தில் போய் அதை செலவிட்டு சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் பண்ணாமல் ஈஸியாக நம்மளோட எளிதில் எதிர்நீச்சலே போடாமல் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் கோல்ஸ், வாழ்க்கை குறிக்கோள்களை அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சாஸ்திரம் மூலமாக நம்மளை பற்றி நாமளே தெரிந்து கொண்டு நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்த ஒளி தத்துவம் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகங்கள் எப்படி இருந்ததுன்னா வாழ்க்கையில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 6ல், கேது 12ல். இப்போ கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் கன்னிராசிக்கு மிகவும் ஒரு மாதிரியான பலனை, தீய பலனை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியாகிய செவ்வாய் 6ஆம் இடத்தில், ராகு 6ஆம் இடத்தில், சூரியன் 6ஆம் இடத்தில், புதன் ராசி அதிபதியாகிய புதன் 6ஆம் இடத்தில். ஸோ இது எல்லாமே 6ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் பார்த்துருக்கணும். உடல் உபாதைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவின் பார்வை நிவர்த்தி, குருவின் பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ராசி அதிபதியாகிய புதனே செவ்வாயோட சேருது. இல்லை, ராசி அதிபதியாகிய புதன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தள்ளி இருந்தாலும் சூரியன் ராகுவோட சேர்ற கிரகண விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறார். ஸோ அதனால் கொஞ்சம்
கடன் விஷயங்கள், பண விஷயங்கள், இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல், வெளிநாடு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ராஜோகாதிபதி வந்து 7ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அருமை. ஸோ சில பேர்த்துக்கு திருமண விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கிறது, காதல் திருமண விஷயம் நடக்கிறது, பார்ட்னர்ஷிப், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, ஃபண்டிங் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு வேணுங்கிற படிப்பு, என்ன படிக்கணுங்கிறதுல நல்ல தீர்க்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னதான் புதன் வந்து 6ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் செவ்வாயோட தள்ளி போயிட்டார். செவ்வாய் வந்து ஒரு 2 டிகிரி 3 டிகிரியில் இருக்கிறாருன்னா, புதன் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி போயிட்டார். அதனால கன்னிராசிக்காரர்களே பாதிக்காது. மாணவர்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரே விஷயம், ஹெல்த் தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ புதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால நல்ல படிப்பு, படிப்பில் கிளாரிட்டி, நல்ல மெமரி பவர், என்ன படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன, எல்லாத்துலேயும் நல்லா வரும். ஐடி துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ராஜோகாதிபதியாகிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் மாதம் முதல்லையே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்ச் 15 அப்புறம் சூரியனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போகிறது நல்லது. ஆனால் சனியோட சேர்றாரு. ஸோ சில இல்லத்தில், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனோட கொஞ்சம் பார்த்து பழகக்கூடிய அமைப்பு, அம்மா ஆர்குமெண்ட்ஸ் போகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் செகண்ட் வீக், தேர்ட் வீக்குக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் ஓரளவுக்கு பண விஷயங்களும் உடல் விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவலான ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருகிறது. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். ஏன்னா ராகு உள்ள சம்மந்தப்படுறாரு இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். மனம் கொஞ்சம் சாந்தப்படுத்தி நீங்கள் வாழ வேண்டிய கொஞ்சம் பக்குவப்படக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து கடந்து வந்துட்டிங்கன்னா அடுத்த வரக்கூடிய அமைப்புகள்லாம் அருமையாக இருக்குது. ஏன்னா புதன் வந்து 10க்கு போகிறார், ராஜோகாதிபதியோட சேர்றார். அருமையான அமைப்புகள்லாம் இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதியோடையே சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். ஸோ இந்த 2026 நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வெளிநாடு விஷயங்கள், வேலை மாற்றங்கள், அரசு உத்தியோகம் விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, கல்யாண விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பிளானிங் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜ யோகாதிபதியாகிய சுக்கிரனோட, அது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனோட மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளிருந்தே ராசியதிபதியாகிய புதன் சேருகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. பட் மாதம் போக போக சனியோடையும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறப்போ கொஞ்சம் டல் ஆகும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து 10 விஷயத்தில் 5 விஷயம் நடந்து அதுவே வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஒரு வெற்றி பெறுவதற்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, ஒரு அடித்தளத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர, நீங்கள் எந்த தேதியில், எந்த நேரத்தில், எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து கன்னிராசியாக இருந்து, அதாவது நீங்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களோட லக்னம் என்னங்கிறது வைத்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்களுடைய ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் வச்சு பார்த்தோம். மாதிரி லக்னாதிபதியோட அமைப்பு, ஸ்தானபலம், திக்பலம், இப்போ உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது, புக்தி என்ன நடக்குது, தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குறார், குருவின் பார்வையில் இருக்கிறாங்கலாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை நாம் வந்து செய்ய முடியும். அது மூலமாக நீங்கள் என்ன பலன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து எந்த திசையில், எந்த டைரக்ஷனில் நம்ம போனோம்னா நமக்கு விடிவு காலம் இருக்குது அப்படிங்கிறதை உணர்ந்து, அந்த கர்மாவை தெரிந்து, அந்த பிராப்தத்தை தெரிந்து, இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஓரளவுக்கு கிளாரிட்டி கெற்று அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை கரெக்டான நேரத்தில் சரியான அமைப்பில் நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய தகுதி என்ன,
நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய அமைப்புக்கு நம்ம ஜாதகம் இருக்கோ அதை ஓரளவுக்கு இரட்டிப்பாக்கி டைமிங் கரெக்டாக நம்ம செய்து அது வரைக்கும் அந்த காரியங்கள் கைகூடுற வரைக்கும் பொறுமையாக இருந்து மனம் தளராமல் இருந்து நாம் சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியை இந்த தெய்வ சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக கர்மா எப்படி செயல்படுகிறதுங்கிறதை தெரிந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா எப்படி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகமாக இருக்கு, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த காரத்துவம் மூலமாக நம்ம போனாதான் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். நம்மளுடைய பிராப்தம் அங்கதான் இருக்கிறது. எந்த ரிசல்ட் அதிகமாக நமக்கு எதில் கிடைக்கும், எந்த மாதிரி துறையில் போனோம்னா நமக்கு ஈஸியாக எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், எதிர்நீச்சல் போட வேண்டியதில்லை, எந்த மாதிரி துறை, எது மாதிரி படிப்பு, எது மாதிரி அமைப்பு நமக்கு ஜாதகத்துக்கு செட் ஆகாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மிகைப்படுத்தாமல் பொறுமையாக துல்லியமாக நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.